பிஇபின்னு சொல்லப்படுற ஸ்டீல் பில்டிங்கான ஆங்கர் போல்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த ஒரு ஸ்டீல் பில்டிங்கை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி இந்த ஆங்கர் போல்ட். இந்த ஆங்கர் போல்ட் தான் பில்டிங்கோடைய மொத்த லோட், ஃபோர்ஸஸ் இது எல்லாத்தையும் கிரவுண்டுக்கு கொண்டு போவோம். அதாவது ஃபவுண்டேஷன் வழியாக தரைக்கு கொண்டு போவோம். இந்த பில்டிங் எப்படி கட்டப்படும்னா, பூமிக்கு அடியிலிருந்து பில்டிங்கோடைய பேஸ்மெண்ட் வரைக்கும் ஆர்சிசி காலம் கொண்டு வரப்படும். அதாவது இந்த ஃபுட்டிங்லேருந்து ஃப்ளோர் வரைக்கும் இந்த ஆர்சிசி காலம் வரும். இதுக்கு மேலே தான் ஸ்டீல் காலம் வரும். ஏன்னா ஃபுட்டிங் ஸ்டீல் செக்ஷனில் பண்ண முடியாது, ஆர்சிசியில் மட்டும் தான் முடியும். இங்கே பேஸ்மெண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஆர்சிசி காலம் மேலே ஸ்டீல் காலம் உட்கார வைக்க உதவுறது தான் இந்த ஆங்கர் போல்ட். இந்த போல்ட்டை இந்த ஆர்சிசி காலம்குள்ள ஆவரேஜா 1 மீட்டர் உள்ளார போற மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதாவது ரீபாரோட கனெக்ட் பண்ணிடுவோம். ஆங்கர் போல்ட் எல்லாம் ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கான்கிரீட் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் அது ரெடி ஆயிரும் காலம் உட்கார வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் காலம் உட்கார வச்சுட்டு மேலே வரக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்றதா வேலையா இருக்கும். இங்கே இப்படி தான் இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ல ஆங்கர் போல்ட்ஸ் வரும். இப்போ இந்த ஆங்கர் போல்ட்டை பத்தி உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். இது மாதிரி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ரிலேட்டடான வீடியோக்கு நம்ம லேட்டஸ்ட் டிஸ்ட்ரிக்ஸ் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பிஇபி, சிஎஸ்பி மாதிரியான ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னா கீழே உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க.